சிங்கிள்லாம் கரெக்டாக விடுங்கப்பா. ஆனால் வர வேண்டிய நேரத்துக்கு வராமல் கூட்ட நெரிசல் அது இது இந்த மாதிரி மேட்ருங்கள்லாம் பண்ணி வைங்க. தளபதி தலைவலி தலைவலி வீ கச்சேரி. ஏடா இங்கே ஐயாவில் ஏடா பாட்டாடா இது ஏண்டா அப்படி கொண்டாடுறாங்களாம். ஐயோ ஐயோ பா என்ன மாஸ் காட்டிட்டாரு, தூஸ் காட்டிட்டாரு. ஐயோ எல்லாரும் பயந்து ஓடிட்டாங்க. என்னைக்கு இந்த படத்துக்கு ஜனநாயகன்ற பேர் வைக்கிறதுக்கு முடிவு பண்ணானோ, அதில் விஜயை போட முடிவு பண்ணானோ, விஜய்க்கு அன்றைக்கி ஆரம்பிச்சுதுங்க ஏழ்ரை. பிணநாயகன் அப்படின்றாங்க நிறைய பேர். கரெக்டு தானேங்க? பொணத்து மேலே ஏறி டான்ஸ் ஆடி தானே இப்போ நீ நின்றுக்கிற. ஏடா கொஞ்சம் கூட அசிங்கம் இல்லையாடா? அந்த ஆதவர்ஜனான்றவன் அன்றைக்கி வந்து வண்டையாக புழுவுறான். அவன் என்னன்றான், அண்ணன் மேலே கை வச்சிருவியா? ஏய் யார் ரவுடின்னு காட்டுறேன்டா டேய், 6 மாதம் தான்டா உங்களுக்கு டைம் டேய், முடிஞ்ச எங்கள் அண்ணனை தொட்டு பாடுறா டேய் அப்படின்றான் அவன். அவர் வந்து அப்படியே ஸ்தம்பிச்சு நின்ட்டாரான். 48 மணி நேரம் என்ன பண்ணுன்றதே அவங்களுக்கு புரியலையாம். அந்த 41 உயிர் போன போது கரூர்லேருந்து இவங்க ஓடிட்டாங்கன்னு எல்லாரும் சொன்னதுக்கு நாங்கள் ஓடலை, நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சிருந்தோம். ஆடா பாவீங்களா, இப்படியாடா போய் சொல்லுவீங்கடா? நண்பா நண்பி செல்லம் கேளு, நம்பிக்கையாக சேரு, இருக்குது காலம் பிறக்குதுடா உனக்கு இருக்குது. உனக்கு இதோட முடியல, இது வெறும் ட்ரெய்லர் தான்ப்பா தம்பி, உனக்கு இருக்குதுடா, உனக்கு இருக்குது. தனக்குன்னு வாழாத நீ, தரத்தில் தாழாத, கெத்த விடாத பங்கு கெத்த விடாதன்னு அவர் அன்னைக்கு பாடினார் அஜித். அவர் பாட்டுக்கு மியூசிக் போட்டது அனிருத் தான். இந்த லைனில் அனிருத்துடைய கை இருக்குதான்னு தெரில. ஒருத்தனும் வரானு திருத்திட போகிறானே, யாரை திருத்த போகிற நீ முதல்ல உன்னை திருத்தணும்பா. நீ முதல்ல டேக்ஸ் கட்டணும், நீ முதல்ல ஒழுங்காக வாங்குகிற சம்பளத்துக்கு கவர்மெண்ட்டுக்கான வரியெல்லாம் கட்டணும். உன் வீட்டுக்கு வெளியில் வந்து அண்ணா 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 வேணான்றானுங்களே, அவங்களுக்கு ஒரு கிளாஸ் தண்ணி கொடுக்கணும். இந்த மாதிரி வேலைங்கள்லாம் நீ முதல்ல செய்யணும். முதல்ல இன்னொருத்தருக்கு எதிராக தூண்டி விடுறது, இந்த சண்டை போட வைக்கிறது, இந்த ஆட்டிடியூடை முதல்ல நிறுத்தணும். நீ வந்து மக்களை சேர்க்கணுமே தவிர மக்களுக்குள்ளே இந்த கிளர்ச்சி இது பண்ணக்கூடாது. அதை வச்சு நான் சொல்கிறேன், காலேஜ் பசங்கள்லாம் வந்து நிற்பாங்களா அவங்க வீட்டாண்ட. அதாவது அவர் காலேஜ் பசங்கள்லாம் தூண்டி விட்றாரான். அவர் வேலையே தான் போல இருக்குது. அன்றைக்கி வந்து அதுதான் சொன்னார், இது வந்து ஜென்சி புரட்சி வெடிக்குமா. அதுக்கப்புறம் அந்த ட்வீட்டை வந்து டெலீட் பண்ணுறது. இந்த மாதிரி வேலைங்க பார்க்குறது தான் இவனுடைய வேலை. மக்களை வந்து தூண்டி விட்டு, அது சின்ன பசங்க இவனுங்க ஏமாந்துடுறானுங்க, என்ன பண்ணுறது, இவனுங்க அப்படி ஆகிப்போயிட்டானுங்களே, அப்படி தானே வளர்த்துக்கிறோம். வீ கச்சேரி தலைவலி கச்சேரி அப்படி வச்சுருந்தா கரெக்டாக இருந்திருக்குங்க. எனக்கு இந்த பாட்டுடைய லிரிக்ஸும் இந்த பாட்டு என் கேட்ட போது எனக்கு ஃபஸ்ட்டு தோணுனதே அதுதான். வீ கச்சேரி தலைவலி கச்சேரி, அதுதான் இது. வாங்கண்ணா வாண்ணா அப்படின்றானுங்க பார். இதாங்க நம்ம தமிழ்நாட்டுடைய சாபக்கேடு. என்னைக்கிடா திருந்த போகிறீங்க டே, என்னைக்கிடா உங்கள் ஃபேமிலியை பார்க்க போகிறீங்க அப்படின்னு அந்த மனுஷன் அஜித் கேட்டார்ல, அந்த மாதிரி என்னைக்கிடா திருந்த போகிறீங்க? வெறித்தனமாக வைபாகலாமா? ஏய் வரேன்டா டேய், வந்தாடுறா டேய், எங்கள் அண்ணன் வீ கச்சேரி தலைவலி கச்சேரி, கொடியை பறக்க விடு. அது என்னடா அது, பகலு பிசாரே ஏடா பாவீங்க, என்னடா பண்ணி வச்சுக்கிறீங்க? இவ்வளோ பேர் இறந்துருக்காங்க உன் பார்ட்டியோடைய இதனால். இதில் வந்து இப்போ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, அவர் வந்து ஆக்டராக பாருங்கள், ஏன் அவருடைய இந்த விஷயத்தையும் அதையும் ஏன் மிக்ஸ் பண்ணுறீங்க? ஏங்க அவர் ஆக்டராக இருந்தவர், அவர் இப்போ அரசியலுக்கு வந்ததே எதனாலன்னா அவருடைய ஆக்டிங்கால் தான். அந்த ஆக்டிங் இல்லைன்னா அவர்கிட்ட பணம் கிடையாது, ஒரு புண்ணாக்கம் கிடையாது. அப்புறம் என்ன ஆக்டராக பாருங்கள், இதுவாக பாருங்கள். நம்ம ஊரில் அப்படிலாம் பார்க்க முடியாதுங்க. நம்ம ஊரில் எப்போவுமே வந்து பர்சனலாக தான் எடுத்துப்போம். இப்போ வந்து நீ வந்து ஒரு நல்லது பண்ணுறேன்னா அதை வந்து பர்சனலாக தான் பார்ப்போம். உன்னை பர்சனலாக தான் நாங்கள் லவ் பண்ணுவோம். அப்படி தான் வந்து உன் மேலே அன்பு வைப்போம். அப்படி தான் வந்து தலை தூக்கி வச்சுன்னு கொண்டாடுவோம். அதுதான் நம்ம ஊர். தலைவலி கச்சேரி, தளபதிக்கு இந்த பாட்டு, நம்ம அண்ணன் போல் யார் காட்டு. அதில் இன்னொன்று சேர்த்துருக்கலாம், தளபதிக்கு இந்த பாட்டு போடுங்கப்பா ஓட்டு. அவர் சொல்லுவார்ல, நம்ம அண்ணன் போல் யாரு காட்டு, போடுங்கப்பா ஓட்டு, நம்ம அண்ணன் போல் யாரு காட்டு கொய்யால. அப்புறம் அவர் வேறு பாடுறாரு இதில், நம்ம தலைவலி விஜயம் பாடுறாரு. பிணநாயகன் விஜய் பாடும் பாடல்கள் எல்லாம் வந்து ஒரே அந்த ஒரு 2 கீ தான் அவர் பாடுவார். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இளையராஜாவுடைய பொண்ணு பவதாரணியுடைய வாய்ஸ் யூஸ் பண்ணி பாட்டு கூட ரிலீஸ் பண்ணாங்க. லியோவில் நினைக்கிறாரு, அது ஸ்லோவாக இருக்கும். அதுலேயும் வந்து இவர் பாடியிருப்பார், அதே கீ தான், இதே அந்த 2 கீ தான் இவர். அதாவது எல்லாத்துலேயும் இவர் வந்து மாஸ் காட்டணும் அப்படின்றது தான் இவங்களுடைய ஒரே குறிக்கோள். ஒரு மாபெரும் நாடு, அதன் வேர்களில் நம்ம வியர்வை பாரு. ஐயோ எவ்வளோ வேர்வைப்பா இவர் சிந்தின சுதந்திர போராட்ட தியாகி கூட சிந்திருக்க மாட்டாங்கப்பா, அவ்வளோ வேர்வை. சொல்கிறாங்களே அரசியல்வாதிங்க குடும்ப அரசியல் அது இதுன்றாங்களே, இவர் சிந்தின வேர்வை வந்து நம்ம ஸ்டாலின் சார்தோ இல்லை உதயநிதி ஸ்டாலின்தோ டிரைவர் கூட இதை விட ஜாஸ்தி வேர்வை சிந்திருப்பான். இவர் வந்து வேர்வை சிந்தினாராம். முக்காடு போட்டுன்னு வீட்டுக்குள்ளே உக்காந்துக்கின்னு 3ஆவது நாள் வந்து நோ சிஎம் சார் நோ பயமுறுத்துறீங்களா அது இதுன்ட்டு பேசிட்டு அவர் ஒன்றும் பண்ண மாட்டாருன்ற தைரியம் அந்த ஜெயலலிதா அம்மா மட்டும் இருந்திருக்கணும்பா. இப்போ அதை தான் நிறைய பேர் பேசினுக்கிறாங்க. எனக்கும் அதுதான் தோணுது. அது இருந்திருந்ததுன்னா ஐயோ அந்த அம்மா
இவர் அந்த கரூரை விட்டே வெளியே போயிருக்க மாட்டாங்க இந்த ஆள். அங்கேயே உனக்கு இங்கேயே போடுறேன்டா சாப்பாடுன்னு. என்னடா லைன் எழுதி வச்சுக்கிறீங்க, ஏடா என்னடா பண்ணுக்கிறீங்க, ஊரை ஏமாத்துறதுக்கு இப்படியாடா. அதில் வேறு நிறைய பையா பையா, அது லிரிக்ஸில் டி சீரீஸில் பார்த்தா பையா பையான்னு வருது, ஆனால் அது பையா பையான்றாங்க போகுது. நான் தெரிலங்க பா. மரமேல் கூடு இதை பார்க்கும்போது எனக்கு அந்த மெட்ராஸ்ன்ற படத்தில் கார்த்தி வந்து, ஏய் மாமே வானத்தில் தெரியுது நிலா, எல்லா இடத்துலையுமே என் ஆள் தாண்டா உலா, இதுன்னு ஒரு கவிதைலாம் சொல்ல வந்துருங்களா, மொக்க கவிதை. அந்த மாதிரி இருக்குதுங்க இந்த லிரிக்ஸை பார்க்கும்போது. என்னடா பண்ணி வச்சுக்கிறீங்க, மரம் மேலே கூடு, எங்கள் அண்ணன் ஒரு ஃப்ராடு அப்படின்னு எழுதியிருக்கணும். ஏன்னா இருக்கிற பணத்தை வச்சுன்னு என்ன பண்ணுறது தெரியாமல் அப்படியே நின்று நிகுது இப்போது. கிருந்து அதுதான் இவனை பார்க்கும்போது எனக்கு தோணுது. சந்திரபாபுன்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து கடைசியில் அவருடைய இறுதி அஞ்சலிக்கே வந்து சிவாஜி சார் தான் வந்து காசு கொடுத்தாருன்னு சொல்லுவாங்க. நான் பார்த்ததில்ல, ஆனால் அதுதாங்க எனக்கு ஞாபகம் வருது. அவ்வளோ பணம் இருந்தது அவர்கிட்ட. ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து அப்படியே கார்லேயே வந்து வெளியே போகிறதுக்கு, க்ரீன் வேஸ் ரோட்லேயே எங்கேயோ தான் அவருடைய வீடு. அந்த மாதிரி இருந்தவங்கலாம் காணாமல் போயிட்டாங்கடா. டேய் நீ ஏமாத்துறண்டா. மரம் மேல் கூடு, அதன் வேர்களில் நம்ம வேர்வை பாரு, மாபெரும் நாடு. நாடெல்லாம் மாபெரும் நாடு தான். உன்ன மாதிரி ஒரு ஃப்ராடு இருக்கிறான் தெரியுமா, உன்ன மாதிரி ஃப்ராடுங்க. அதுங்களை ஒழிச்சு கட்டணும் முதல்ல. அதை போய் நம்பின்னு வரானுங்க பாரு. நேற்று பார்த்தா ஒரே அண்ணன் தாண்டா, நம்ம தான் கெளிக்கிறோம். வட சென்னையில் சொல்லாரு, நம்ம தான் கெளிக்கிறோமா. டேய் ஒன்று ஜெயிக்கிறோன்னு சொல்லு, இல்லை தோக்குறோன்னு சொல்லு, அதுனா கெளிக்கிறோம். முதல்ல போய் தமிழ் கற்றுக்கணும் வாங்கடா. டேய் தெறிக்கவிடும் சரவெடி பறக்குது நம்ம கொடி, ரைமிங். ஏய் நான் ரெடி, தெறிக்க போகுது வெடி. டிஆர் எழுதினாராடா இந்த பாட்டை. ஏடா பாவீங்களா, எல்லாருக்கும் தொட நடுங்குதான், எல்லாருக்கும் தொட நடுங்குது, உனக்கு மட்டும்தான். போங்கடா டேய், போய் வேறு ஏதாவது பழப்பு இருந்தா பாருங்கடா. நல்லா தானேடா போயிருந்தது உன் வாழ்க்கை. ஏன் உனக்கு இந்த விபரீத புத்தி? எல்லாத்துக்கும் ஒரு நேரம் இருக்குதுன்றது தான் போல இருக்குது.